நடக்கிற சரித்திரம். அந்த சம்பவம் நடந்த போது இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். யாத்ராம 14 மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருங்க. வார்த்தை மோசே மூலமா வெளிப்படுகிறது. நீங்கள் சும்மா இருங்க, சும்மா இருங்க, பி ஸ்டில். அவ்வளவுதான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களால யுத்தம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். சில சமயம் நம்மளை யுத்தம் பண்ண சொல்லி நமக்கு ஜெயம் தருவார். சில சமயம் நம்மளால முடியாதவன நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், சும்மாரு, நான் யுத்தம் பண்றேன், கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். இந்த 2 காரியமும் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அதனால உங்களால முடியல, உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, தீர்க்க முடியல, அப்படி வந்துட்டா அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. என்னால முடியாத ஆண்டவரை நீங்களே பார்த்துக்கிடுங்க. உங்க பிரச்சனை, உங்க தேவை, உங்களுடைய